கிரியேட்டிவ் செஃப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமோடு வாழ வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்தவளாக 2 வகையான கம்பங்கூழ் எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். 1 கப் கம்பு எடுத்திருக்கிறேன். மண்ணெல்லாம் இல்லாத மாதிரி அலசி எடுத்துக்கலாம். ரெண்டு டைம் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அலசி மேலால் கம்பை மட்டும் அள்ளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேலால் தண்ணியை தள்ளி எடுத்துட்டிங்கன்னா அடியில் நமக்கு கல்லெல்லாம் படிஞ்சிடும். அடுத்து கழுவின கம்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறப்போ அடியில் கட்டியாக பிடிக்கும். அதை நல்லா எடுத்து விட்டுட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாகும் வரைக்கும் கம்பு அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்பு மாவை நம்ம அரிசி கஞ்சியில் ஊற வச்சிடணும். இதை நம்ம நைட்டே பண்ணி வச்சிடலாம். நீங்கள் எந்த அரிசி கஞ்சி வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சிவப்பு அரிசி சோறு வடித்த கஞ்சி நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் நான் கம்பங்கூழ் நிறைய தரம் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கடையில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வந்ததே இல்லை. கடையில் கம்பங்கூழ் குடிக்கிறப்போ அவங்கள்ட்ட கடைக்காரங்கள்ட்டே கேட்டேன், நாங்கள் வீட்டில் காய்ச்சிறப்போ இந்த டேஸ்ட்டில் வர மாட்டேங்குது, எப்படி பண்ணுறதுன்னு கேட்டப்போ தான் சொன்னாங்க, நம்ம கம்பங்கூழை சாதா தண்ணியில் காய்ச்சினா இந்த மாதிரி டேஸ்ட்டு வராது. கம்பு மாவை சோறு வடித்த கஞ்சியில் ஊற வச்சு நைட்டெல்லாம் ஊற வச்சு அப்புறம் கஞ்சி காய்ச்சிறப்போ தான் இந்த டேஸ்ட் வரும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். சோறு வடித்த கஞ்சியில் இப்போ நம்ம அரைச்ச மாவை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கம்பு மாவை நல்லா கரைச்சி மூடி வச்சிடலாம். காலையில் கம்பு கஞ்சி ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கம்பை நல்லா கரைச்சி விட்டுட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ரொம்ப சீக்கிரமாக கட்டி பிடிச்சிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கம்பை நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்து நம்ம இப்போ கூழை காய்ச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூழ் ஓரளவு கெட்டியாகி வர்றப்போ நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒன்று மோர் சேர்த்த கம்பங்கூழும் மற்றது ஸ்வீட்டான கம்பங்கூழும் பண்ண போகிறேன். அதனால் இந்த அளவு திக்கானதும் பாதி அளவு கம்பங்கூழை வெளியில் எடுத்துடலாம். இந்த மீதமான கம்பங்கூழில் தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் சிறிதளவு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கம்பங்கூழ் நமக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். வெயில் காலங்கள்லாம் குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கூழ் ஆடுறப்போ இன்னும் கொஞ்சம் கட்டியாக மாறும். நாம் இந்த அளவு திக்னஸ்லேயே இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியே எடுத்து வச்ச கம்பங்கூழில் தேவையான அளவு மோர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மோர் சேர்த்த கம்பங்கூழோட கொத்தவரங்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல், அதே மாதிரி சின்ன வெங்காயம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தேவையான 2 வகையான கம்பங்கூழும் தயாராகிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ஸ்வீட் போட்ட கம்பங்கூழ் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.